சரி, இப்ப ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீடு, அந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள இப்ப குறிக்கும்? லேட்டஸ்ட்டா குலதெய்வத்த தான் கண்டுபிடிச்சு வரேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதெல்லாம் 5ஆம் பாவத்திலருந்து எடுக்குறாங்க. அதாவதுங்க 5ஆம் பாவம் என்பது பூர்வம், புண்ணியம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பூர்வம் என்பது நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்றது பூர்வம். புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம என்னத்துக்கு இங்க செஞ்சோம் அப்படிங்கிறது புண்ணியம். இந்த 2மே வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அதனால என்னுடைய மூதாதையர்கள், எனது குல சம்பத்துகள், குலத்தினுடைய அந்த அந்த தன்மைகள், என்னுடைய ஜெனடிக் எப்படி இருந்துச்சு, என்னுடைய மரபுலயே 2 மரபு இருக்கு. என்னுடைய பழைய மரபுகள் எல்லாம் சேர்த்து கொண்டு வரது சனி. இந்த 5ஆம் பாவத்தினுடைய சூரியன் என்பது எனக்கு முன்னால இருந்த ஒரு 2 பேருடைய நன்மைகள் என்ன? அவங்களுடைய ஜீன் எப்படிப்பட்டது? நான் இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் படைச்சு குடுக்க போறேன்? இந்த மாரி தன்மைகள குறிப்பிடுவது 5ஆம் இடம்னு சொல்றாங்க. இது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றாங்க. இத 5ஆம் இடத்தினுடைய அதிபதி அவர் எங்க இருக்கிறாரு? அவர் யாரோட சேர்ந்திருக்கார்? யாரால் பார்க்கப்படுகிறார்? யாருக்கு சாரம் குடுத்திருக்கிறார்? இது மாரி தகவல்கள் அடிப்படையில இவர வந்து தீர்மானம் பண்ணி, இவருக்கு இது நடக்கும், இது நடக்காது. இந்த கிரகங்கள் இங்க போய் உட்கார்ந்தா குலதெய்வ சாபம் இருக்கும். அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம பொதுவா பார்க்கும் பொழுது, இத நம்ம பாவங்களே பார்க்காம, ஒரு ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்குன்றத வச்சு இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிற முடியும். அப்ப சூரியன் என்பதும், 5ஆம் பாவம் என்பதும் நமது பூர்வ புண்ணியங்களை குறிப்பிடுவதற்காக வந்த விஷயங்களா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது.